அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாரை ஒரு நபியாக தெரிவு செய்கிறான். பெண்களை எவ்வளவு அடிமட்டத்தில் வைத்து பார்த்தார்களோ, பெண்ணியம் என்ற அந்த கௌரவத்தை கொடுக்காமல் பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடிய சில விடயங்களை வைத்து அவர்களை மட்டம் தட்டி கொண்டிருந்த ஒரு சமூகம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அப்படியே மாற்றி அமைத்தார்கள். பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதவிலக்குடைய காலங்கள் அவர்களை ஒரு ஏதோ ஒன்றை போல் ஒரு ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கென்று தனியான இடம், அவர்களுக்கென்று தனியான பாத்திரங்கள், இப்படியாக அவர்களை ஒரு தனிப்பட்ட ஒரு அறையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக, பெண்ணை மதிக்காத ஒரு சமூகம் இருந்த காலத்தில் நபி அவர்கள் உதயமாகிறார்கள். அப்படியான மாதவிலக்கு ஏற்பட்ட தன்னுடைய மனைவியின் மடியிலே தலையை வைத்து உறங்கி முன்னுதாரணம் காட்டினார்கள். அன்று முதல் பெண்ணியம் அப்படியே கௌரவப்படுத்தப்பட்டதாக மாற்றி அமைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தொழுகைக்காக வேண்டி பள்ளியிலே இருந்து கொண்டு பள்ளிக்கு வெளியே தலையை போட்டு தன்னுடைய தலையை வாரிவிடும் அளவுக்கு தன்னுடைய மனைவியை அந்த காலத்தில் அமைத்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, பெண்ணை வெறுமனே ஒரு தன்னுடைய ஆசையை தீர்க்கும் இடமாக பார்த்த சமூகம் பெண்ணை ஒரு தாய்மையாக மதிக்கும் சமூகமாக மாறும் அளவு அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து காட்டினார்கள். அது மாத்திரமா, ஏழை எளியவர்கள் என்றும் அடிமைகள் என்றும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகத்தை, ஏழை எளியவர்கள் இவர்கள் அற்பமானவர்கள், இவர்கள் மனிதர்களோடு சேர்ந்து வாத அருகதையற்றவர்கள் என்று ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு கீழ் வர்க்கத்தினர்களை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்தெடுத்தார்கள். தன்னோடு ஒன்றரை கலக்க வைத்தார்கள். தன்னுடைய சபைகளில்